இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் உள்ளே எப்படி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனம் 25. மாயக்காரரான வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. Oh, unto you, scribes and Pharisees, hypocrites! For ye make clean the outside of the cup and of the platter, but within they are full of extortion and excess. Matthew chapter 23 verse 25. என கண்மானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ! நீங்க பாத்திரத்தினுடைய வெளிப்பக்கத்தை சுத்தமாக்குறீங்க, ஆனால் உட்புறமோ அநீதத்தினாலும் கொள்ளையினாலும், அதாவது அசுத்தமான காரியங்கள்னால நிரம்பி இருக்கிறது அப்படின்னு இங்கே நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு வெளிப்புறமாக நம்மை கிறிஸ்தவர்களாய் காட்டிக்கொண்டாலும் உள்ளே எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த காரியத்தை பத்தி நான் பேசுறப்போ நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. நேத்து என்னோட காரை எடுக்கிறதுக்காக மெக்கானிக் வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு அவுட் சைட்ல இருந்து பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னாரு, பரவாயில்ல சார், காரை நல்ல நீட்டா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு 1 hour கழிச்சு திரும்ப அவர்கிட்ட இருந்து போன் வருது. போன் பண்ணி நான் பேசினா அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாரு. அதாவது உள்ள நிறைய பார்ட்ஸ் பிரச்சனை வர்ற அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க சரியா ஆயில்லாம் மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துல கிரீஸ் இல்லாததுனால சவுண்ட் வருது. கீழே நாங்க செக் பண்ணோம், ஃபுல்லா மட் ஏறி போய் ரஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ நீங்க நிறைய விஷயத்த கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதே மெக்கானிக் தான் சொன்னாரு, வெளிப்புறமான அந்த தோற்றத்தை பார்த்துட்டு நல்லா மெயின்டைன் பண்றீங்க, நீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவர் இன்சைட்ல ஆராய்ச்சி கொஞ்சம் சுத்தி பாக்குறப்போ அதுல உள்ள நிறைய காரியங்கள் தவறானதா அவர் கண்ணில் பட்டுது. இன்னைக்கு இதே மாதிரி தான் நம்ம அநேகர் மற்றவர்களிடத்தில் வெளிப்புறமாக நம்ம நல்லவங்க மாதிரியும் வேற ஒரு ரூபத்துல காட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இங்க இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் வேத பாரகரையும் பார்த்து சொல்றாரு, அவங்க தங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு உயர்வான ஸ்தானத்துல நாங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிற அந்த ஜனங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை தான் சுத்தமாக்குறீங்க, உங்களுடைய பாத்திரத்தின் உட்புறம் அசுத்தமா இருக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாம நம்மளை கிறிஸ்டியன்ஸா காமிச்சுக்கிறோம் எப்படி அப்படின்னா, இந்த பைபிள் தூக்குறதுனால, சர்ச்சுக்கு போறதுனால, அந்த மாதிரியான வெளிப்புறமான காரியங்கள்னால, இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. இவைகளினால நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களும் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதே அதிகாரத்துல அடுத்த வசனங்களை நம்ம வாசித்தா இயேசு கிறிஸ்து அந்த பீப்புளை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த கல்லறைகள் நமக்கு தெரியும், இன்னைக்கு கிரானைட்லாம் போட்டு ரொம்ப பளபளப்பா வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கல்லறைக்கு உள்ள தோண்டி பார்த்தா நமக்கு தெரியும் என்ன இருக்கும், எலும்பு கூடும், இன்னும் எல்லாம் மற்ற அசுத்தங்களும் நம்ம பார்க்க முடியாதபடிக்கு அங்க அசுத்தங்கள் காணப்படும். இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மள அநேகர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோம். அதாவது வெளியரங்கமாக என்னை ஒரு பரிசுத்தவானை போல, நல்ல மனிதனை போல நான் காமித்து கொண்டாலும் நான் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களில் பரிசுத்தமா இருக்கிறேனா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, அவருடைய போதனைகளால நான் கவரப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இல்ல பிரதர், நிறைய விஷயம் என்னை தடுக்குது. நான் வெள்ளச்சேலை உடுத்த வேண்டியது இருக்கும், இந்த பொட்டு எடுக்க வேண்டியது இருக்கும், நகையை கலத்த வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியாக நிறைய காரியங்களை குறித்து அவங்க பேசுறத நம்ம கேட்க முடியும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இப்போ சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னா பாத்திரத்துக்கு வெளியில உள்ள காரியம்.
அப்படியானால் பாத்திரத்துக்கு உள்ள, அதாவது இருதயத்துல தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? அவரே நம்முடைய இரட்சகர் என்பதை அக்செப்ட் பண்றோமா? இதுதான் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா கண்மானவர்களே, ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த சுத்தத்திற்கு, அந்த சுத்தத்தை பத்தி மறந்துட்டு வெளிப்புறமான சுத்தத்தையே இன்னைக்கு அநேகர் பேசிக் கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாக நம்ம எப்போ நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நான் பரிசுத்தமானதான் செய்வேன், தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் பண்ணுவேன், அந்த இடத்துல தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்துக்கு இடம் கிடையாது அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போதுதான் நம் தேவன் வாழுகிற பரிசுத்த ஆலயங்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக நேரத்துல தகப்பனே, நிறைய ட்ரெடிஷனல் வேஸ நாங்களாக எங்களுக்கு வச்சுட்டு அப்பா எங்க இருதயத்துல பரிசுத்தத்தை மறந்துடுறோம் தகப்பனே. அநேக நேரத்துல நாங்க கிறிஸ்தவங்களா மத்தவங்களுக்கு காண்பிக்கிறதுலே கவனம் செலுத்துறோம். உமக்குள்ளாய் நாங்க உண்மையா இருக்க, உத்தமனாய் நடக்க அநேக நேரத்துல மறந்து போனவங்களா காணப்படுறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த காரியங்கள்லாம் எங்கள்ல இருந்து எடுக்கப்படணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா இருக்க, நாங்கள் உத்தமமாய் உமது வழிகளில நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல நாங்க இருக்க கூடாது. தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்துல ஆளுகை செய்கிறவராய் இருக்கிற நாங்க ஆலயமாய் மாற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.